ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எட்டுக்குடி முருகன் கோயில் தான் போக போகிறோம். இது எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டம். இது ரொம்ப பழமையான கோவில். நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணி பைக்கில் தான் போனோம். நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க கோவில். நல்லா முருகனை சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு, நல்லா பழைய கோவில். நான் இதை ஃபஸ்ட் டைம் போகிறேன். நல்லா சூப்பராக இருந்து எல்லாம் சாமியெலாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. உள்ளேலாம் கருவறை ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்களா, அதனால் எடுக்கலை. வெளியில் மட்டும் சும்மா கொஞ்சமாக வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒவ்வொரு சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த இடம் பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. இப்போ கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி. எட்டுக்குடி முருகனை பார்த்துட்டு அடுத்து வேளாங்கண்ணி போகிறோம். வேளாங்கண்ணி பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கிட்ட இருக்குது. நாங்கள் பைக்கில் தான் கிளம்பி போனோம். நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணதுனால சீக்கிரம் போயாச்சு. உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. பாருங்கள், வேளாங்கண்ணிக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடு. நாங்கள் சின்ன வயசில் அடிக்கடி போன ஊர். ஃபேமிலியாக எல்லாமே 1 இயருக்கு ஒன்ஸ் எல்லாருமே போவோம். போனால் சரியான க்ரௌடுங்க. வீக் டேஸில் தான் போயிருந்தோம், வீக்கெண்டு போகலை. வீக் டேஸில் போகும்போதே க்ரௌடாக தான் இருந்தது. நல்லா பொறுமையாக இருந்து கடலில் கொஞ்ச நேரம் விளையாட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போய் மாதாவை தரிசனம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்து கிளம்பியாச்சுங்க. ஏன்னா உள்ளே வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் ஒரு அளவு மட்டும்தான் வீடியோ அதை எடுத்திருப்பேன். க்ளோஸ்அப்பில் தான் கொஞ்சம் இது பண்ணி காமிச்சிருப்பேன். அதனால் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. மாதாவை கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு பழைய மெமரிஸ்லாம் இருந்தது, எல்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே பார்த்திங்கன்னா, முக்கியமான கோவில் இது. நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலன் அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இவர் பார்த்திங்கன்னா, இந்த முருகன் பார்த்திங்கன்னா அன்னையிடம் வேல் வாங்கி தான் திருச்செந்தூரில் அசுரனை வதம் பண்ணுவார். அந்த கோவிலுக்கு தான் நம்ம அங்கே போயிருக்கோம். சூப்பராக இருந்துச்சுங்க கோவில். நல்லா சிவபெருமான் பார்வதி தேவி பக்கத்தில், முருகன் பக்கத்தில் இருந்தார். நல்லா சாமி கும்பிட்டு பீஸ்ஃபுல்லாக அந்த டே போயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாகூர் போயிருந்தோம். நான் அந்த வீடியோலாம் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். நான்லாம் இதில் ஆட் பண்ணலை. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ மட்டும் தான் எடுத்திருக்கிறேன். சூப்பராக இருந்துச்சுங்க கோயில். நானும் இது ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். இந்த சிக்கல் சிங்காரவேலனை பார்க்குறதுக்காக மெயினாக நாங்கள் போயிருந்தோம். ஏன்னா அன்னையிடம் வேல் வாங்கி அசுரனை வதம் பண்ணியிருக்கார்ல திருச்செந்தூரில். இங்கே தான் வருஷம் இதுக்கு வாங்கிட்டு போவாங்க. சூப்பராக இருந்தது, நல்ல தரிசனம். உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.